ஹலோ, வெல்கம் டு SJL கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். கார சட்னி. அது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கலாம். எங்கன்னா ஊருக்கெல்லாம் போனால் எடுத்துகிட்டு போகலாம். 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும், கெடாமல். வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடியாக வச்சுங்க. இஞ்சி, பூண்டு, புளி எல்லாம் ரெடியாக வச்சு, கொஞ்சம் வெல்லம் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் கடலை எண்ணெயும் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் போட்டுருங்க. அதில் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு, உளுந்து 2 போட்டு ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே காஞ்ச மிளகா, பூண்டு போட்டுருங்க. காஞ்ச மிளகா, பூண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதில் வெங்காயம் போட்டுருங்க. 2 வெங்காயம், 1 கிலோவுக்கு 2 பெரிய வெங்காயம் போதும். ரொம்ப வெங்காயம் போட்டால் சட்னி ஒயிட்டாக தெரியும். அதுக்காக நான் வெங்காயம் கம்மியாக போடுவேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி, புளி கொஞ்சம் போட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நல்லா தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. ஒரு கைப்பிடி உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா தக்காளி எல்லாம் வேகணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா வெந்ததும் ஆறுன உடனே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பாதி பேஸ்ட்டு தான், 3/4 பதம் இல்லை 1/2 பதம் தான் அடிக்கணும். நைஸாக அடிக்கக்கூடாது, சட்னி நல்லா இருக்காது. நல்லா அடித்து ஒரு இன்னொரு கடாயில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் போடுங்க. நல்லா கொதிக்கட்டும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எண்ணெய் பார்த்தலாம் நீங்கள் பச்சை எண்ணெய் கூட கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு காரம், உப்பு, புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் வெறும் சில்லி பவுடர் போடுங்க. சில்லி பவுடர் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. தூள் பெருங்காயமே போடுங்க. போட்டு அது நல்லா கொதிச்ச பிறகு தீ கம்மியாக வைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு இறக்கும் போது கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்கிடுங்க. நல்லா சூப்பரான ஒரு சட்னி. இட்லிக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.